ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷகிலா கிச்சன். நம்ம ஜோஸ்பின் ஷகிலா கிச்சனில் குக் பண்ணாத இளநீர் பாயாசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இளநீரை நம்ம கட் பண்ணி தனியாக வழுக்கு தனியாக எடுத்துக்கிறோம். ஒரு பாதி வழுக்கையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னொரு பாதி வழுக்கையை 2 இளநீர் எடுத்தோம். இன்னொரு வழுக்கையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சு வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடித்து அதோட இளநீரை எடுத்து இளநீர் தூசி தும்பு இருக்கும். 2 இளநீருடைய தண்ணி போட்டுன்னு அதோட மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்த சேர்த்துக்கின்னு அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறது அது சேர்த்து ஒரு கலக்கின்னு அதோட ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். அதோட திராட்சையை போட்டுக்கின்னு தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கின்னு லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கின்னு அதோட ஏலக்காய் தட்டி வச்சதை சேர்த்துக்கின்னு அதோடு நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். அருமையான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நம்ம கையில் இருக்கிற நட்ஸை தூவி விட்டு குடிச்சிங்கன்னா சும்மா அந்த வெயிலுக்கு கும்முன்னு இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.